ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்க்க ஒரு விஷயம் தான். கேட் பார்ட் 2 எக்ஸாம்ஸ் வந்து டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஆஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கேட் கோர்ஸ் பார்ட் 2 ஓப்பன் ஆயிருக்கு. என்றைக்கு அப்படின்னா 8ஆம் தேதியிலேருந்து. ஓகே, க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 31 ஜான்வரி. ஓகே, இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ 8ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்கி 17ஆம் தேதி வரைக்கும் முடியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. நீங்கள் வந்து 10 எக்ஸாமே எழுதணும். அந்த 10 எக்ஸாமில் 6 எக்ஸாமில் நீங்கள் வந்து 50% ஆஃப் மார்க்குக்கு அபோவ் எடுக்கணும். அதாவது 100க்கு 50க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா 6 பேப்பரில் 50க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பார்ட் 2 வந்து ஃபினிஷ் பண்ணதான் அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் போர்ட்டல் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வெப்சைட்குள்ளே போகிறேன். இதுதான் வெப்சைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போகலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பேஜ்லேயே இந்த கேட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் மாடல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேஜ். இதில் வந்து நோட்டீஸ் போர்டு அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஜஸ்ட் வச்சிங்கன்னா அது ஸ்டாப் ஆயிரும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதை ஓட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளுடைய எக்ஸாம் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 6 பேப்பரில் 50 மார்க் மேலே எடுக்கணும். அதுதான் இந்த பார்ட் 2 எக்ஸாமோட ப்ரொசீஜர். ஓகே, அந்த இது ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ டேஷ்போர்டில் நம்ம இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு கேட் பார்ட் 1 மெட்டீரியல் தான் இருக்குது. நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது எனக்கு வந்து பார்ட் 2 வந்து இமெயிலில் வந்துச்சு. சிலருக்கு இமெயிலில் வரல அப்படின்னா அதுக்கு வந்து கேட் ஹெல்ப்லைன் கான்டாக்டர்ஸில் போயிட்டு இது எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்கும்போது நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து இந்த இது மேலே இருக்க ஜாயின்ட் டைரக்டர் அப்படின்றவங்க கிட்ட இந்த இமெயில் ஐடியில் போட்டதுனால அவங்களுக்கு இந்த இமெயில் ஐடியிலேருந்து புக் வந்ததாக சொன்னாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்றுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக புக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே பார்ட் 1 புக் தான் இருக்குது. இது வந்து நார்மலாக இதை தான் எடுக்கணும்னா இல்லை உங்கள் கையிலே வந்துடும், நீங்கள் அப்ளை பண்ண உடனே. ஓகே, இப்போ ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கேட் பார்ட் 2 இதில் வந்து கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு இல்லை. பட் இதில் கொஸ்டின் இருக்கிறத வந்து நம்ம காமிச்சிருக்கோம். நான் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டேன், அதனால் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்மளுக்கு தேவையில்லாத பட்சத்தில் தேவை அப்படின்னா நீங்கள் இமெயில் பண்ணி தாங்க வாங்கணும். அப்புறம் வந்து டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல்லாக இருக்குது. கேட் 2க்கு ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான், நீங்கள் எதுவும் குழம்பிக்க வேண்டாம். இப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது இதில் தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம், ஃபைனலாக எழுதக்கூடிய எக்ஸாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நேம்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. 8ஆம் தேதி இது ஃபுல்லாக 10 எக்ஸாமும் 8ஆம் தேதி ஓப்பன் ஆயிருதுங்க. ஸோ நீங்கள் அந்த 10ஐயுமே ஒரே நாளில் எழுதிக்க முடியும். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வருது. இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் இப்போ வெளியில் வந்துட போகிறேன். ஓகே, இது இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு உள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஆன்சர் வருங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஆன்சர்னு டைப் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். இன்னைக்குள்ளே வேணும் அப்படின்னா குயிக்லின்னு போடுங்க, நான் அதுக்கு தக்கன உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் நம்மளுக்கு கொஸ்டின் இல்லை இப்போதைக்கு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேட் லெவல் 2 காம்படென்ஸில் இந்த எக்ஸாம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய ஸ்கோர். பார்த்தீங்கன்னா 100லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. எல்லாமே நம்ம படித்து எழுதுறது தான். புக்கு நம்மளுக்கு வந்துருந்துச்சுன்னா ஈஸியாக படித்து எழுதிடலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இப்போ வீடியோவில் போடுறோம், அந்த ஆன்சரை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இதிலேருந்து ஹெல்ப் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னது தான் நம்மளுக்கு வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்ட் 1 எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டிசம்பர் மந்த்து. ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து லேர்னிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த வெப் ஐடி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கிளாஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் பெருசாக அப்டேட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த பார்ட் 2 எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 45 டேஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகணும். யார்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது இது நம்ம இன்ஸ்டியூஷனில் சொன்னது மட்டும்தான் போக முடியும். நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து டைப் பண்ணி நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கேட் ட்ரைனிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த 3 ஃபார்ம் இருக்குது. இந்த 3 ஃபார்மையும் நீங்கள் 45 டேஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கடைசி இந்த 3 ஃபார்மும் டவுன்லோட் பண்ணி அதில் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க ஆடிட்டர்கிட்ட சைன் வாங்கணும். சைன் வாங்கிட்டு இதோ கான்டாக்டர்ஸ் அப்படின்றதில் சர்டிஃபிகேட் ரிலேட்டட் கோரி இவங்களுக்கு மெயில் பண்ணணும். இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட்டும் சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீடு போஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். ஓகே, இது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பேசலாம். அப்படி இல்லாட்டி இருக்க எல்லா மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் போட்டு என்னென்னு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம சர்டிஃபிகேட் பற்றி பார்த்துட்டோம். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். கம்யூனிட்டி டேப்லையும் அதுக்கான ஃபோட்டோஸ் இருக்கும். இல்லை வீடியோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோவாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் பார்த்துட்டோம். சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஏஏடி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஏஏடி மெம்பர் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வந்து சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சிருக்கோங்க, அப்படி இல்லாட்டி கேட் முடிச்சிருக்கோங்க. இவங்க தான் அந்த ஏஏடி மெம்பர் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த ஏஏடி மெம்பருக்கு வந்து கேட் சர்டிஃபிகேட் வந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அது நம்ம கையில் எப்படி சர்டிஃபிகேட்டாக வருது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம போட்டிருக்கோம். அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஏஐடி மெம்பர்ஷிப் வேறு பேசிட்டோம். அடுத்து வந்து இது வேலைக்கு இது முடிச்சோடனே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் போய் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு அதில் உங்கள் ரெஸ்யூம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த போர்ட்டல் வழியாக சிலருக்கு இமெயிலில் வரும். அப்படி இல்லாட்டி ஓப்பனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் லிங்க்லேயே நம்மளுக்கு போடுவாங்க. அதில் போய் எல்லாருமே போட்டுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த கேட் கோர்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு அப்டேட்டடான விஷயங்கள் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ்னு. பாய்.